தாய் தமிழ் அகாடமிக் சார்பாக வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரர் இமேஜ், கண்ணாடி பிம்பங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து மூணு டாபிக் தான் இருக்குது. இந்த 3 டாபிக் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 கணக்கு அல்லது 2 கணக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வருது, நம்ம போட்டுக்கலாம். 3 டாபிக் என்னென்ன அப்படின்னா லெட்டர் அல்லது வேர்ட்ஸ், இமேஜ், கிளாக், இந்த 3 டாபிக் தான். நம்ம லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 26 எழுத்துக்களில் 11 எழுத்துக்கள் AHIMOTUVWXY இந்த 11 லெட்டர்களும் வந்து நார்மலாகவும் லெட்டர் அப்படியே தான் இருக்கும். இமேஜில் மிரரில் பார்த்தாலுமே நம்ம அந்த லெட்டர்ஸ் அதே போல் தான் தெரியும். அப்புறம் ABCDE இது நார்மலான எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை வந்து நம்ம மிரரில் பார்க்கும்போது A இது போல் மாறும், BCDE இந்த விவரமா இல்லை. உங்களுக்கு இது வந்து எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பேப்பர் மெத்தட் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படி அப்படின்னா ஒரு நாள் சொல்ல போகிறேங்க. ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் உதாரணத்துக்கு B அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுப்போம். இந்த B அப்படிங்கிற லெட்டரை கொஞ்சம் அழுத்தி இப்படி பேனாக எழுதுறீங்கன்னா அது பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் தெரியும். இது போல் B அப்படின்னு ஒரு மிரர் இமேஜ் தெரியும். சில உதாரணம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒயிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மிரர் இமேஜில் எந்த மாதிரி மாறும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒயிட் அப்படின்னு நீங்கள் அழுத்தி எழுதிக்கங்க. அப்படி ஒரு 2 தடவை எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கான மிரர் இமேஜ் தெரியும். ஆப்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு மிரர் இமேஜ் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும்னு ஷார்ட்கட்டில் பார்த்தோம். ரெண்டாவது பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை எழுத போகிறோம். இப்போ BRISK இந்த லெட்டரை வந்து பேனால் அழுத்தி இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு பின்னாடி இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ 4 ஆன்சரில் இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டி ஆன்சரில் இருக்கா? அப்போ இதுதான் ஆன்சரு. அடுத்து நேஷ்னல் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டருக்கு மிரர் இமேஜ் பார்க்க போகிறோம். NATIONAL இந்த நேஷ்னல் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கா? இதை வந்து நம்ம 2 முறை பேனால் அப்படி அழுத்தி எழுதிக்கிறோம். எழுதிட்டு இது திருப்பி பார்க்குறப்போ அதுக்கான ஆன்சர் நமக்கு வரும். பார்த்தீங்களா, டி ஆன்சர் வந்திருக்கா? இந்த ஆன்சர். இப்போ வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் மிரர் இமேஜ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம அடுத்தது ஸ்மால் லெட்டரில் மிரர் இமேஜ் எப்படி வரும்னு